இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா மேடம், ரோகிணிங்கிற பேஷண்ட் இங்கே தான் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க. ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு மேடம். ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கா? என்ன சொல்றீங்க? எங்க ஆபரேஷன் தியேட்டர் எங்க இருக்கு? நேரா போய் ரைட்ல திரும்பினா ஆபரேஷன் தியேட்டர் வந்துரும் மேடம். இதோ அம்மா இங்க. மேடம் மேடம், உள்ளெல்லாம் போக கூடாது. ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. சிஸ்டர், உள்ள ஆபரேஷன் நடக்க போறது ஏன் பொண்ணுக்கு தான். இந்த ஆபரேஷன் நடக்க கூடாது. அத டாக்டர் கிட்ட சொல்லணும். தடுக்காதீங்க. மேடம் சொன்னா கேளுங்க. ஐயோ, ரோஹிணி ரோஹிணி அக்கா, ரோஹிணி. யார் நீங்க? எப்படி உள்ள வந்தீங்க? இது ஆபரேஷன் நடக்கிற இடமா? நீங்க பாட்டு உள்ள வந்துருவீங்களா? உங்களை யார் உள்ள விட்டது? முதல்ல வெளியே போங்க. டாக்டர், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இங்க மயக்கமா இருக்கிறது ஏன் பொண்ணுதான். இவளுக்கு அபோஷன் தானே பண்ண போறீங்க? ஆமா, அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ப்ளீஸ், இவளுக்கு அபோஷன் பண்ண வேண்டாம். அத சொல்லதான் நான் ஓடி வந்தேன். மேடம், இவங்க உங்களுக்காக தான் அபார்ஷன் பண்றதுக்கே இங்க வந்திருக்காங்க. உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குதுன்னு தான் இவங்க குழந்தைய கலைக்கிறதுல உறுதியா இருக்காங்க. இப்ப நீங்க வேணான்னு சொல்றீங்க? டாக்டர், இவ ஜாதகத்துல அப்படி இருக்கிறதா சொல்லி என்ன நம்ப வச்சுட்டாங்க. நான் இப்பதான் அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் மேல இருக்கிற பாசத்தினாலதான் என் பொண்ணு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. தயவு செஞ்சு இவளுக்கு அபோஷன் பண்ண வேண்டாம். அவ குழந்தைய கலைச்சிடாதீங்க. ஆமா டாக்டர், அக்காவுக்கு ஆபரேஷன் பண்ணாம எங்க கூட அனுப்பி வச்சிருங்க. அவ குழந்தை மேல உயிரிய வச்சிருக்கா. எல்லாம் உண்மையே தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு நீங்க வந்தீங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா நான் அபார்ஷன் முடிச்சிருப்பேன். ஐயோ,